யோவான் 1:50. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். இங்கு உட்கார்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, I saw you under the fig tree. அத்திமரத்திற்கு கீழே நான் உன்னை கண்டேன் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். 47வது வசனத்தை படியுங்கள். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி. இங்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு என்ன சொல்ல போகிறார்? Jesus said, behold an Israelite, indeed in whom is no deceit என்று அழகாக விளக்கப்படுகிறது. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அத்திமரத்துக்கு கீழே நான் உன்னை கண்டேன். You will find great things in these two. Are you believe? அத்திமரத்துக்கு கீழே உன்னை கண்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து, நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பது உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இயேசுதான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? Are you believe? Are you believe? Yes. God be with you. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதே 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை படியுங்கள். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்பதாகவே அத்திமரத்துக்கு கீழே இருப்பதை நான் கண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்திருப்பார்கள் அல்லவா? அவர் அழைப்பதற்கு முன்பதாகவே இந்த இடத்திற்கு வரும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் முன்குறித்தபடியினால் தான் இந்த இடத்துல உங்களால் வந்து உட்கார முடிகிறது. ஏய்மா நம்புறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் அத்திமரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இப்படி சொன்னதுனாலதான் நான் விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அப்படிதான். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், நான் வரேன் ஏசப்பாவின் இடத்துல. இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, என்னுடைய பணி நிறைவாகட்டும், அதற்கு பிற்பாடு நான் வந்து இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. இப்படிதான் இந்த உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார். ஆமென். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். அத்தி மரத்திற்கு கீழே நான் உன்னை கண்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மைதானத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களை நான் கண்டேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதான காரியங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி அந்த தெய்வத்தை நோக்கி நாம் ஆராதித்து நாம் மீதமுள்ள பகுதிக்கு நாம் கடந்து செல்ல இருப்போம். கர்த்தரை நாம் உயர்த்த கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர்த்தி நீங்கள் புகழும் பொழுது
பாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க ரல்லிலே சொல்லுங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி. எல்லாரும் வாயை திறந்து பாடலாமா? Open your mouth. Hallelujah. You praise to God. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. எல்லாரும் பாடல் குணர்ந்த பிள்ளைகள் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டைகள், பாவக்கட்டைகள், பிசாசுடைய மந்திர தந்திர கட்டைகளை கர்த்தர் உடைப்பார் என்று. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பாடலாமா? நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை எத்தனை இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அது ஒன்று உங்களை அணுகாது. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேடினேன் ஐயா. ரத்தத்தில் சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆஹா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை
அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. பேர் வேறாக என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீரா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதிலும் மேலானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். We need to know 3 things. அது என்ன தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர்? How was Jesus? இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். அதை நாம் தெரிந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே யோவான் 1:50 படித்த அந்த வசனத்தின்படியாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எத்தனை பேர் நான் அந்த பெரிதான காரியத்தை காணப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்கள்? கையை காணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், I saw in this crowd. எப்படி அத்திமரத்துக்கு கீழே அந்த நாத்தான்களை கண்டேன் என்று சொன்னாரோ, இந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை நான் கண்டேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நம்புறவங்க இல்லையே சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். மறுபடியும் படியுங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு நமக்கு வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த மேலான காரியங்களை, பெரிதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக இயேசு நல்லவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு What shall I do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் வந்து கேட்கிறார். பத்தொன்பதாவது வசனத்தை படியுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 19. அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், இவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி புகழ்ந்து நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், என்ன தவிர இந்த உலகத்துல ஒருத்தனும் நல்லவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது தொடர்ந்து படிக்கும் பொழுது 20வது வசனத்தை படிங்க. 20, 21. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 5 விதமான காரியங்களை நம்ம அங்கு பார்க்கிறோம். விபச்சாரம், கொலை, களவு, பொய் சாட்சி, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று சொன்ன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறார் என்று சொன்னால் இறப்பு ஒன்று உண்டு.
இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு அந்த நித்திய ராஜ்யத்தை அடைவதற்காகத்தான் இப்படிப்பட்டதான கூட்டங்கள் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு உட்கார்ந்திருக்கிற நீங்க இயேசு ஒருவேளை இன்றைக்கே வருவாரா என்று சொன்னால், காலையில் இருக்கிற மனுஷனை சாயங்காலம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒவ்வொரு சம்பவங்களும் பயங்கரமாக இருக்கிறது. அவர் வருவாரே என்று சொன்னால் எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்? எத்தனை பேர் இன்று நான் மரித்தால் கூட நான் என் இயேசுவோடு போவேன் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அற்புதம் நடந்தாதான் நான் அங்க வருவேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தால்தான் நான் அங்க வருவேன் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு நாம் அப்படி பேசிக் கொண்டிருக்கோம். அப்பொழுது அந்த மகன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 21வது வசனத்தை படியுங்கள். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ஐயா, இதெல்லாம் நான் என் சிறு வயது முதல் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தை படிக்கும் பொழுது, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தெய்வ ஊழியர் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சென்று பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கிமார்கள், அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தினா நமக்கு காசு கிடைக்காதா, எவ்வளவு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செல்லுகிறோம். இங்கு பாருங்க, அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா இயேசு என்ன சொன்னார்? உனக்கு உண்டானதை விற்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரமாட்டேங்குத வாயில. நாங்கெல்லாம் எங்க பாக்கெட்டில் உள்ள மணியை எடுத்துதான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். உனக்கு உண்டானதை விற்று, அதற்காக இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட அவர் ஊழியத்தை மட்டும் செய்தாரா? தன்னுடைய தகப்பனாரும் கூட செய்துதான் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பணியை நிறைவேற்றி வந்தார். ஊழியம் செய்தார், வேலையும் செய்தார், ஊழியம் செய்தார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு உட்கார்ந்திருக்கிற நீங்களும் அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு விரும்புகிறார். அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில் உள்ளதை விற்று நீ தரித்திரத்துக்கு கொடு. நம்முடைய கையால் உழைத்து, நம்முடைய சொந்த காலால் நாம் நின்று நமக்கு கிடைக்கிற ஊதியத்தை வைத்துக் கொண்டு நாம் செய்கிற அந்த பணியே சிறந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். இங்கு உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அநேகர், உங்களில் அநேகர் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும், ஆண்டவருடைய பணியை செய்யணும்னு சொல்லிட்டு வாஞ்சையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா அந்த பணியை எப்படி செய்வது, நமக்கு யார் உதவி செய்வா என்று சொல்லி பல்வேறு குழப்பத்துக்கு நடுவில் இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இயேசு உங்களை பார்க்கிறார், இந்த கூட்டத்துக்கு நடுவில் உங்களை பார்க்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படியுங்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இது மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நினைச்சா கூட நடக்காது, தேவன் நினைத்தால் மட்டும்தான் முடியும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்முடைய சுய பிரயாசத்திலே நாம பாடுபடலாம், ஓடலாம், ஓடி ஓடி நாம் செய்யலாம். ஆனால் இயேசு அங்கு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வித் கிரைஸ்ட் யூ ஆர் a hero, without Christ you are a zero. இயேசு இருந்தால் மட்டும்தான்
இயேசு நம்மோடு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் வெற்றியை அடைய முடியும். ஒரு பக்தன் அழகாக இந்த பாடலை பாடுகிறான். கூடுமே எல்லாம் கூடுமே என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி நாம் பாடலாமா? இயேசுவால மட்டும்தாங்க முடியும், மனிதனால் முடியாது. இந்த உலகத்துல இயேசுவை தருகிற நல்லவன் எவனுமே கிடையாது. ஆகவே தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள், உங்களையும் என்னை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இவைகளிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் காண முடியும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை வந்தவர்களே நீரோட்டாய் மாற்றினீரே, கற்பாறை கண்மலையே நீரோட்டாய் மாற்றினீரே. எல்லாம் கூடும், எல்லாரும் கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது மனிதனால் முடியாதது, ஆனால் தேவனால் முடியும். எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், அங்கிருந்து ஜீவ நீரூற்றுகள் புறப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா, இது யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காணப்படலாம், ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி மாறும் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். இல்லாவிட்டால் நான் அந்த ராஜ்யத்தை அடைய வேண்டுமே, நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படியே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தமிழ் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மை நோக்கி கூப்பிடுகிற வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 7:7 வாசித்து பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. யோவான் 14:14 சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லு. ஆகவே இரவும் பகலும் நீங்கள் ஒருவேளை கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இது அற்புதம் நடக்கவில்லையே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறவில்லையே, சரீரத்தில் இருக்கிற வியாதி போகவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அத்தி மரத்துக்கு கீழே உன்னை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவர் கண்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை நியாயம் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் ரோமர் 8:30 நாம் வாசித்தோம் ஏற்கனவே. ரோமர் 8:30 அவர் நம்மளை முன்குறித்தபடியினால் தான் நம்மளை தெரிந்தெடுத்தும் இருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். மனிதன் கூட சொன்னதை மறந்து விடுவான், மாறி போவான். ஆனால் கர்த்தரோ மாறாதவர். He is unchanging God. நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதிலும் மேலான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
நீங்கள் இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பதாக ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 33 நாம் வாசிப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லி நாம் பிரசங்கிக்கிறோம். இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லி பாடல்களையும் நாம் பாடுகிறோம். இயேசு நல்லவர் என்று சொல்லி எல்லாருக்கும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதே வாய்தான் என்ன சொல்லுது? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஊழியர்களை குறித்து இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியாது, இங்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் உங்களை உருவாக்கின ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். உங்களுடைய மனசாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் மற்றவர்களை குறித்து குறை பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். இயேசு நல்லவர் தான். இயேசு நல்லவர் தான். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் என்று சொல்லி. ஆகவே எதை என்னாலும் நம்ம பேசிக்கிடலாம். முடியாத பட்சத்துல படுக்கையில் இருக்கும்போது ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கனவு மட்டும் காணாதுங்க. யூ கான்ட் என்டர் தி கிங்டம் ஆஃப் காட். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அநேக தேவ ஊழியர்கள் இங்க வந்திருக்கலாம். அநேக தெய்வ ஊழியர்கள் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக சிறந்த ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் நம்மளை என்ன செய்ய முடியாது? கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. ஆமென். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் தேவனுடைய பிள்ளைங்க தான் இல்லையா? Are you believe? We are the children of God. எப்பொழுது? When we believe, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாமத்தை அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனை பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாக கும்படி தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கும் பொழுது நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். True heaven, not Christianity, but Christ. நான் கிறிஸ்தவனா இருப்பதினால் அந்த ராஜ்யத்துக்கு போயிருவேன் கனவு காண முடியாது. நான் ட்ரெஷரரா இருப்பதினால் அந்த ராஜ்யத்துக்கு போயிருவேன் சொல்லிட்டு கனவு காணாதுங்க. கொட்டை அடிச்சு நான் கூட்டம் நடத்துவதனாலும் பிரசங்கிப்பதினாலும் நான் அந்த ராஜ்யத்தை அடைந்து கொள்வேன் என்று சொல்லி மட்டும் நாம் நினைக்க கூடாது. இயேசுவோடு நாம் வாழும் பொழுது மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். பிச்சி பூ பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பூ. அந்த பூவை கொஞ்சம் அப்படி நசுக்கி வாயில வச்சு பாருங்க, இல்ல பல்ல வச்சு கடிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கசக்கும். அந்த பூவை எடுத்து வாழை நாரோடு சேர்த்து நூலோடு சேர்த்து கட்டி வரும் பொழுது அதை எடுத்து நம்ம தலையில வைத்துக் கொள்கிறோம் அல்லவா? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அந்த பூ மட்டுமல்ல, அதோடு இருக்கிற அந்த நாரும் கூட என்ன செய்கிறது? மனம் பெறுகிறது. இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கை இருக்குமே என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் மணக்கும். நீங்களும் மனம் வீசுவீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு வாசனை திரவியமாக காணப்படுவீர்கள். இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை. இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவர்கள் எவருமே இல்லை. ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளை,
கர்த்தரை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா, நீங்க ஒருத்தர் தாங்க நல்லவர். இந்த உலகத்துல நான் மக்களை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். இவங்க உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க, அவங்க உதவி செய்யன்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல பக்கத்துல நெருங்கி போகும் பொழுது ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது நிறுவாங்க. என்கிட்ட இப்ப பணம் இல்லை, எனக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உங்களை என்ன உருவாக்கிய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இயேசு ஒருவர். அவரால் என்று வேறு ஒருவராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி GGM ஜெப வீடு, கல்விலை ரோடு, பூலிக்குடியிருப்பு, மென்யானபுரம் அருகில், தூத்துக்குடி மாவட்டம். பின்கோடு 628210. செல் நம்பர் 9840033645 மற்றும் 9094890777. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.